சாதாரணமாக சினிமா எனக்கு பெரிய அளவுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தாது. ஏன் பதட்டத்தை ஏற்படுத்தாதுன்னா, இது இப்படி தான் போகும் அப்படி தான் போன்ற மாதிரி ஒரு விஷயம் தான் நடந்துட்டு இருக்கும். அதை வந்து கரெக்டாக பண்ணாலே அந்த படம் வந்து எனக்கு எங்கேஜிங்கான படம் ஆகிடும். ஆனால் சமீபத்தில் ஒரு படம் பார்த்துட்டு அந்த படம் வந்து எனக்கு வந்து ஒரு பதட்டத்தை ஏற்படுச்சுதுன்னா அது இந்த படம் தான். அதோட வந்து இந்த படம் வந்து இந்த டிசம்பர் 2025 வந்து எல்லா படங்களும் கடைசியாக டிசம்பர் மாதத்தில் அந்த பெரிய படங்கள் எல்லாமே வந்து கைவிட்டு போகிற நேரத்தில் இருந்த பொழுது எந்த படமும் வந்து ஓடலை, தியேட்டர்கள்லாம் காலியாக இருக்குது, ஆட்களே இல்லை, என்னடா அவதார் கூட கை தூக்கிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு படம் இப்போ வந்திருக்கு. இந்த படம் வரப்போகுது 25ஆம் தேதிக்கு. இந்த படம் மிகப்பெரிய அளவுக்கு மக்களை வந்து ஈர்க்கும்ன்றது நான் வந்து உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா இந்த படம் எடுத்துக்கிற விதமும் ப்ரெசென்ட் பண்ண விதமும் அவ்வளோ அற்புதமாக எடுத்திருக்காங்கன்றது தான் சொல்லணும். ஸோ இந்த படம் என்ன படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் பேர் சிறை. இது வந்து 1984 வந்த ஆர்சி சக்தி இயக்கின சிறை கிடையாது. இது புது சிறை. இந்த சிறை வந்து இயக்குனர் வந்து சுரேஷ் ராஜகுமாரன், இதோட திரைக்கதை எழுதினர் வந்து டானாகரன் தமிழும் சுரேஷ் ராஜகுமாரையும் எழுதியிருக்காங்க. 1990களில் விக்ரம் பிரபு ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள். அவருடைய வேலை என்னன்னா, கைதிகளை வந்து கோர்ட்டில் போய் வந்து காட்டிட்டு அவங்கள வந்து அங்கேருந்து அடுத்த வாய்தா அந்த மாதிரி என்ன விஷயங்களும் வேணும் திருப்பி ஜெயிலில் மெயின் ஜெயிலில் வந்து கொண்டு வந்து விடுற வேலை தான். இந்த கதை ஆரம்பிக்கும் போதே வந்து ஒரு பெரிய ரவுடியை வந்து அந்த மாதிரி கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போகும்போது அவர் தப்பிக்க முயற்சி பண்ணுறாரு, அவரை சுட்டுறாரு. அதனால என்கொயரியில் இருக்காங்க அந்த டைமில். இப்போது அதே போல் ஒரு கேஸு இப்போது இவங்களுக்கு வந்து வருது. அது வந்து என்னென்னா, ஒரு கொலை குற்றவாளி, அந்த கொலை குற்றவாளியை வந்து கூப்பிட்டு போய் வந்து கோர்ட்டில் ப்ரொசீஜர் பண்ணிட்டு வரணும். ஸோ அதற்காக கிளம்பும்போது வேற ஒரு நண்பருக்கு வந்து லீவ் வேணுன்றதுனால அந்த பொறுப்பை அவர் ஏற்றுக்கிட்டு போகிறாரு. வழக்கம் போல் வந்து ரொம்ப கான்ஷியஸாகவே வராரு. கான்ஷியஸாக வரும்போது அந்த பையனை பற்றின ஒரு கதை ஓப்பன் ஆகுது. அந்த பையன் ஒரு இஸ்லாமிய பையன். அந்த பையன் ஏன் கொலை பண்ணால் அவனுக்கு என்ன காரணன்றது வந்து சொல்லப்படுது. அது சொல்லப்படும்போது அவனுக்கு வந்து ஒரு சின்ன அவன் மேலே ஒரு நம்பிக்கை வருது. அந்த நம்பிக்கை வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த பையன் வந்து தப்பிச்சு போயிடுறான். இதற்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதை. இந்த மாதிரி போலீஸ் வந்து கூப்பிட்டு போய் இந்த நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க, கவர்மெண்ட் பஸ்ஸில் ட்ரெயின்ல எல்லாம் வந்து கையில் விலங்கெல்லாம் போட்டுக்கிட்டு அவங்கள வந்து கோர்ட்டில் வந்து கொண்டு வர்றது வந்து கூப்பிட்டு வருவாங்க. மெயின் ஜெயிலேருந்து எந்த கோர்ட்டோ அந்த கோர்ட்டை கொண்டு வருவாங்க. அப்படியான விஷயங்கள் அந்த ப்ரொசீஜர்கள் என்ன இருக்குது, போலீஸ்க்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, ரவுடிகளை அவங்க தப்பிச்சு போனால் யார் ஜெயிலுக்கு போவாங்க, இப்படியான பல போலீஸ் ப்ரொசீஜர்களை வந்து ரொம்ப டீட்டெயில்டாக அதே நேரத்தில் ப்ரீச்சிங் இல்லாமல் ரொம்ப அட்டகாசமாக வந்து இந்த கதையை வந்து கொண்டு போயிருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, லலித் குமாரோட மகன் அவர் வந்து அக்ஷய்குமார், அவர் தான் இந்த கொலை குற்றவாளி. அந்த கொலை குற்றவாளி வந்து கூட நினைக்கிற பையன் வந்து முதல்ல வந்து அவர் வந்து பார்க்க கொஞ்சம் வந்து ஒட்டாமல் இருந்தார். ஆனால் படம் போக 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 அதுவும் குறிப்பாக வந்து டுவார்ட்ஸ் கிளைமேக்ஸ் வரும்போது நம்ம அவருக்காக வந்து மனம் பதைக்க ஆரம்பிச்சிடும்ன்றது இருக்கு இல்லையா, அங்கே தான் இந்த படத்துடைய வெற்றி வந்து இருக்குன்னு சொல்கிறேன் நான். ஏன்னா அதே போல் வந்து அன்ஷிமா அப்படின்ற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. அந்த பொண்ணு அவ்வளோ அழகாக நடிச்சிருக்கு. அந்த பொண்ணு அந்த முஸ்லீம் பையனுடைய காதலியாக நடிச்சிருக்காங்க. விக்ரம் பிரபுவுக்கு உண்மையாகவே இந்த படம் வந்து ஒரு 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 மெயில் ஸ்டோன் படம் தான் சொல்லணும். ஏன்னா டானாக்காரனில் ஒரு மாதிரியான போலீஸாக இருந்தாலும் இந்த படத்தில் அவர் எடுத்துருக்கிற பாத்திரத்தை மிக சிறப்பாக இந்த படத்தை வந்து கையாண்டிருக்காரு. அவர் ரொம்ப நியூயான்சஸாக நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்தில் வந்து சொல்லியிருக்காரு இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரி. ஏன் அவர் சொல்லியிருக்காருன்னா, ஒரு போலீஸ் ப்ரொசீஜர்னா என்ன, போலீஸுக்கு வந்து என்னென்னலாம் உரிமைகள் இருக்குது, அந்த உரிமைகளை வந்து ஏழை எளிய மக்களுக்கு நம்ம கிட்ட உரிமையே இருந்தாலும் கூட அதை பயன்படுத்தாமல் இருக்கிறதுனால என்ன விஷயம், அப்படி பயன்படுத்தும் போது எங்கே வந்து ஒரு எளியவன் வந்து அந்த அதிகாரத்தை பயன்படுத்தும் போது எங்கே வந்து அந்த எளியவனுக்கு வந்து ஒரு வாழ்க்கை கிடைக்குது, இப்படியான விஷயங்களை வந்து எந்த இடத்துலையுமே ப்ரீச்சிங் இல்லாமல் சொல்லியிருக்கிறது தான் இந்த படத்துடைய மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா எங்கேயாவது ப்ரீச் பண்ணால் கண்டிப்பாக அது வந்து ஒரு ப்ராபகண்டா படம் ஆயிரும். ஆனால் அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப அழகாக ரொம்ப அற்புதமான ஒரு திரைக்கதை அமைச்சிருக்கிறாங்க. இதில் வந்து இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஜஸ்டின் பிரபாகரனுடைய பின்னணி இசை அட்டகாசமாக இருக்குது. அவருடைய மியூசிக் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அதே போல் நீலோத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒன்று வருது. கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதிரி நம்ம மனசை வந்து உருக்குதுன்னு சொன்னால் அது வந்து மிக இல்லை. ஏன்னா அந்த பாட்டு அந்த மாதிரியான ஒரு பாட்டு ரொம்ப அழகான அந்த மாண்டேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, விக்ரம் பிரபுடைய மனைவி அவரவங்க வந்து அவங்க வந்து ஒரு போலீஸ்காரங்க, அவங்க இன்னொரு ஸ்டேஷனில் ஒரு கான்ஸ்டபிளாக இருக்காங்க. அது ஒரு சுவாரஸ்யமான விஷயம்.
அதற்கப்புறம் ஏன்னா இந்த போலீஸ் ப்ரொசீஜர்கள் எல்லாமே அவங்களுக்கும் தெரியுது. இதையெல்லாம் தாண்டி ஒரு எமோஷனல் வேல்யூ வந்து இந்த கதையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டே இருக்கு. அந்த கூட்டிகிட்டு இருக்கும்போது வந்து நம்மை அறியாமல் அந்த காதல் ஜோடிகளை வந்து நம்ம வந்து அவங்களோட பரிதவிப்பை வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடணும். எனக்கு வந்து படம் பார்க்கும்போது நிஜமாகவே ஒரு பதட்டம் வந்துருச்சுன்னு சொன்னால் அது உண்மைதான். ஏன்னா எங்கே ஏதாவது என்ன பண்ணிடுவாங்களோ அப்படி என்ன ஆக போகுதுன்ற ஒரு கேள்வி எனக்கு மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு இந்த படம். இதில் இந்த படத்தில் மைனஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அது கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு திரைப்படம் முழுமையாக 100% நல்ல படம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வேறு யாரும் திரைப்படம் எடுக்க தேவையில்லை. அந்த வகையில் இந்த படம் வந்து ஒரு நல்ல தரமான ஒரு திரைப்படம். அதுவும் வந்து அக்ஷய்குமார் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அவருடைய முதல் படம் மாதிரி தெரியல. அவருக்கு கொடுத்த கேரக்டர் ஆகட்டும், அதை அவருக்கு ஏற்றுக்கிட்டு நடந்த விஷயமாகட்டும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. ஆரம்ப காட்சிகள் கொஞ்சம் சின்னதாக தடுமாற்றம் இருந்துச்சு. போக போக வந்து அவர் ரொம்ப அட்டகாசமாக பண்ணியிருக்கிறாரு. அதே போல் பார்த்தீங்கன்னா ஃபிலிமன் ராஜ் எடிட்டிங், அதாவது ஃபர்ஸ்ட் ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸில் வந்து ஒரு ஃபைட் சீன் இருக்குது. சூப்பராக பண்ணியிருந்தாங்க அந்த சீனு. மியூசிக் ஜஸ்டின் பிரபாகரோட மியூசிக்கு, அதே போல் மாதேஷ் மணிக்கத்துடைய சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருக்குது இந்த படத்தில். இதில் நிச்சயமான ஒரு விஷயம் என்னென்னா அங்கங்கே ஒரு சின்னதாக அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் பாட்டு போட்டது, அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் வந்து இந்த குடும்ப விஷயங்கள்லாம் கொஞ்சம் வந்து ரொம்ப டீட்டெயிலாக காட்டினதை தாண்டி அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிருந்தா அந்த படம் 2 மணி நேரத்துக்கு கூட வந்திருக்கு. அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அதனால் அந்த காட்சிகள் வச்சாங்கன்னு தெரியல. பட் அது வந்து ஒரு விமர்சன பார்வையிலான பேசலாமே தவிர வந்து ஆடியன்ஸுக்கு வந்து நிச்சயமாக அந்த சீன்கள் வந்து ஒரு எமோஷனல் வேல்யூ வந்து இன்னும் அதிகப்படுத்துன்னு தான் நினைக்கிறேன். இந்த வாட்டி தியேட்டரில் வந்து 25ஆம் தேதி வரப்போகுது. இந்த படத்தை தியேட்டரில் பார்க்காம மிஸ் பண்ணாதீங்க. நிச்சயமாக இந்த படம் தியேட்டரில் கூட்டமாக பார்க்கும்போது நான் நம்புகிற விஷயம், ஒரு 500-1000 பேர் இருக்க தியேட்டரில் பார்க்கும்போது கிளைமேக்ஸில் நிச்சயமாக தியேட்டரில் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் விழுன்றது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. அது விழுதுன்னா இந்த படத்துடைய வெற்றியை வந்து யாரும் தடுக்க முடியாது. இல்லாட்டாலும் இந்த படம் வெற்றி பெற தான் போகுது. அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. மிகப்பெரிய வெற்றியான்றது வந்து இந்த 25ஆம் தேதி தெரிஞ்சிடும். ஆல்ரெடி அந்த படம் ஒரு தயாரிப்பாளருக்கு வெற்றி படமாக அமைஞ்சதுன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சேட்டலைட், டிஜிட்டல் எல்லா வியாபாரங்களும் நடந்து போச்சு. ஸோ இந்த படத்தை மக்கள் எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்கள். நிச்சயமாக உங்களை வந்து ஒரு எமோஷனல் வேல்யூவோட ரொம்ப என்டர்டெயின் பண்ணக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும்னு தோணுது எனக்கு. நீங்கள் பார்த்துட்டு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.